சார்பாக பேராசிரியர் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக 2 கோரிக்கைகளை அவர்களுக்கு வாய்மொழியாக கொடுக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இதை டெல்லி வரைக்கும் எடுத்து செல்லக்கூடிய இடத்திலே இன்றைய தினம் அவர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் உங்க இடத்திலே ஒரு முதல் கோரிக்கையாக இங்கே இருக்கக்கூடிய இந்திய தேசத்திலே ஜீக் ரெஜிமெண்ட் இருக்கின்றது, பஞ்சாபி ரெஜிமெண்ட் இருக்கின்றது, கூர்கா ரெஜிமெண்ட் இருக்கின்றது, நேபாளி ரெஜிமெண்ட் இருக்கின்றது, ஜாட் இருக்கின்றது. இதை போல இந்தியாவில் இருக்கக்கூடிய 16 போர்க்குடிகளுக்கு ரெஜிமெண்ட்கள் உருவாக்கப்பட்டன. காங்கிரஸ் கவர்மெண்ட் எங்களுடைய மரவா ரெஜிமெண்ட் ஒழிக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது வரலாற்றில். அதை மீண்டும் நீங்கள் ஐயா மோடி அவர்கள் மூலமாக ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களிடம் இதை எடுத்து சென்று மீண்டும் மரவா ரெஜிமெண்ட் வர வேண்டும். கிராமத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த நாட்டிற்காக அவர்களுடைய வீரத்தை நீங்கள் மீண்டும் பயன் கொள்ள வேண்டும். நான் என்னுடைய முதல் கோரிக்கையாக வைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக இந்த கோரிக்கையை வைத்தால் அவர்கள் நமக்கு உடனடியாக விடையளிக்கக்கூடிய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். அதே போல அடுத்த கோரிக்கை எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் தேவர் அவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று நாங்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கின்றோம். நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர், நீங்கள் அனைத்து தரப்பு மக்களையும் நீங்கள் சமாளித்தான் திருப்திப்படுத்தித்தான் ஒரு அறிவிப்பை அறிக்க முடியும் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆதலால் நாங்கள் உங்களுக்கு ஒரு கின்ஸை தருகின்றோம், ஒரு வழியை முறையை நாங்கள் கோடிட்டு காண்பிட்டோம். அதாவது இன்றைய தினம் தூத்துக்குடி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்பட்டு தரம் உயர்த்தப்பட்டு இன்று மதுரை விமானத்துக்கு ஈடாக தூத்துக்குடி விமான நிலையம் இருக்கின்றது. நீங்கள் ஒரு சமுதாயம் செய்தால் மற்றொரு சமுதாயம் பாதிக்கப்படும், எதிர்ப்பு வரும் என்று நினைத்தீர்கள் சொன்னால் பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய விமான நிலையத்துக்கு, மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் தேவர் அவர்களையும், தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு டாக்டர் அம்பேத்கர் பெயரை நீங்கள் வைத்து 2 சமுதாயத்தையும் நீங்கள் 2 கண்களாக பார்க்கின்றீர்கள் என்ற உங்களுக்கு ஒரு ஹிண்ட்ஸையும் தருகின்றோம். இது ஒன்றுதான் இதற்கு தடையாக இருக்கின்றது எங்களுக்கு நன்றாக தெரியும். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் உறுதியாக இதை மனதிலே வைத்து நீங்கள் மேலே எடுத்து செல்வீர்கள். இதன் மூலம் 2 பெரும் சமுதாயத்தை நீங்கள் கையில் எடுக்கின்றீர்கள். இது உங்களுக்கு தமிழ்நாட்டிலே நீங்கள் நினைக்கின்ற வெற்றியை உறுதியாக பெற்றுத்தரும் என்று உங்கள் மத்தியிலே உங்களுடைய பாதங்களில் கோரிக்கைகளை வைக்கின்றோம். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காமராஜர் அவர்களுக்கு சென்னையில விமான நிலையம் இருக்கின்றது, அண்ணாவுக்கு விமான நிலையம் இருக்கின்றது. இந்த 2 பெரு தலைவர்களுக்கு இல்லை, அம்பேத்கருக்கும் பசுமன் தேவருக்கு வைத்து நீங்கள் சமன் செய்ய வேண்டும் என்று உங்களை 2 கோடி தேவரின் சார்பாக கைகுத்தி வேண்டுகிறேன். பேராசிரியர் அவர்களின் கவனத்திற்கு கார்ல இறங்கி வரும்போது எல்லாரும் மஞ்சள் துண்டு போட்டிருக்கீங்களே, அதுக்கு என்ன அடையாளம்னு சொல்லி கேட்டாங்க. சங்க காலம் முதல் சரித்திர காலம் வரை மறவர்கள் போர்க்குடியை சேர்ந்தவர்கள் காலில் தண்டையும் கையில் காப்பும் காதில் கடுக்கணும் தோளில் துண்டும் போட்டுக்கொண்டு மிளறக்கூடிய போர்க்குடி சேர்ந்தவர்கள். அதன் அடையாளத்தை திரும்ப மீட்சி அமைக்கும் வழியாக கையிலே காப்பும் தோளில் துண்டும் போட்டுக்கொள்ளும், வருங்காலங்களிலே காதில் கடுக்கணும் போட்டுக்கொள்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். மஞ்சள் துண்டு போட்டவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறாங்க. அதனால விரைவில் நாங்கள் எல்லாம் கூட முதலமைச்சராக இருக்க வாய்ப்பு இந்த தேவர் ஜெயந்தியில பசும்பொன் தேவருடைய ஆசையினால எங்களுக்கு கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். தமிழ்நாட்டில் தீபாவளிக்கு இணையாக திருவிழா மாதிரி ஒரு நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது என்றால் அது தேவர் ஜெயந்தி தான். என்ன மாதிரி ஒரு தேசிய கட்சியில் இருக்கக்கூடியவங்க டெல்லிக்கு எல்லாம் போறப்போ தமிழ்நாட்டில் குறிப்பா தென் தமிழகத்துல எப்படியெல்லாம் தேவர் ஜெயந்தியை கொண்டாடுவார்கள் என்று சொன்னால் அங்க இருக்கிற பல பேரும் ஆச்சரியப்பட்டு போவாங்க. இந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் காமிச்சா கூட இது ஏதோ ஒரு அரசியல் தலைவருடைய விழா மாதிரி தெரியலையேங்க, ஒரு ஆன்மீக திருவிழா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அரசியல் தலைவர் வடிவத்துல ஒரு ஆன்மீக திருவிழாவாகவும் சேர்ந்து நடக்கிறதுனாலதான் ஒரு தலைவர் அமரராகி 62 ஆண்டு காலம் கழித்தும் கூட இந்த தேவர் ஜெயந்தியை இன்னும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆன்மீகம் இல்லை என்றால் வெறும் அரசியல் மாத்திரம் வைத்திருந்தால் இது இவ்வளவு வெற்றி அடையாது. எனக்கு கூட ஒரு விருப்பம் உண்டு, அடுத்த வருஷமோ அடுத்த வருஷமோ திருச்சியில ஆரம்பிச்சு தென் மாவட்டங்கள் முழுக்க தேவர் ஜெயந்தி அன்னைக்கு காலையில ஹெலிகாப்டர்ல இருந்து கேமரா எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க அப்படியே சுத்திட்டு வந்தா திருவிழா, அம்மன் கோயில் திருவிழா அந்த ஊர்ல மாத்திரம் தான் நடக்கும். ஒவ்வொரு திருவிழாவும் அந்தந்த பகுதியில நடக்கும். ஒரு 15-20 மாவட்டங்கள்ல திருவிழா மாதிரி நடந்து கொண்டிருப்பது தேவர் ஜெயந்தியா இருக்கும். அவ்வளவு முளப்பாரி, அவ்வளவு பால் குடம், அவ்வளவு பாத யாத்திரை, அவ்வளவு அற்புதமாக இதை செய்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திற்கு எனது வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற சமுதாயங்கள்ல தங்கள் தலைவர்களை அவர்கள் கொண்டாடுவதற்கும் முக்குளத்தோர் சமுதாய தங்கள் தலைவராக பசும்பொன் தேவர் ஐயா அவர்களை கொண்டாடுவதற்கும் ஒரு அடிப்படையில வித்தியாசம் இருக்கு. நான் இங்கே யாருடைய மனமும் புண்படும்படி எனக்கு பேசி பழக்கம் இல்லை, புண்படக்கூடாது என்று நினைப்பேன். ஆனாலும் ஒரு ஒப்புமைக்காக சொல்கிறேன், ஒரு கம்பாரிசன். ஐயா காமராஜரோ வாவுசியோ இன்னும் இது மாதிரியான நூற்றுக்கணக்கான தலைவர்கள் திருப்பூர் குமரன்ல இருந்து எல்லோரும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்களை கொண்டாடுகிறார். பசும்பொன் தேவரையும் அந்த சமுதாயம் கொண்டாடு. ஆனால் மற்றவர்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் என்ன வேறுபாடு என்றால் பசும்பொன் தேவரை இந்த
இந்த சமுதாயம் அவர் வாழ்ந்த போதே கொண்டாடியது என்றுதான் சிறப்பு. அவர் வாழ்ந்த போதே அவரது வாழ்க்கை காலத்திலே அவர் கண் முன்னாலே அவரை கொண்டாடியது. மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் இருக்கும் போது அவர்கள் முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் காலமாகி பல ஆண்டுகள் கழித்து தான் அவர்களது முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு இப்போது கொண்டாடுகிறார். அப்போ நான் சொன்னார், தளபதி சொன்னார் தங்கள் கல்வி அறிவு இல்லாத சமுதாயம் அப்படின்னு. அவர் சொல்ல வர்ற கருத்து வேற. நான் அவருடன் உடன்படுகிறேன். பள்ளி கல்லூரி கல்வியில பட்டம் பெறவில்லை. ஒரு தலைவரை சரியாக அடையாளம் கண்டு அவர் இருக்கும் போதே கொண்டாடும் சமுதாயம் அறிவின் உச்சத்தில் இருக்கிற சமுதாயம் என்றுதான் நான் சொல்றேன். தேவர் எப்போதும் சரி தோற்றதில்லை. அவரை தோற்கடிக்க முயற்சி செய்தார். அந்த முயற்சியில் அவர்கள் தோற்று போனார்கள் என்பதுதான். பரமக்குடி கலவரமோ ஐயா நவமணி அவர்கள் விரைவித்த இந்த சம்பவங்களோ ஏதோ இரண்டு சமுதாயங்களுக்கு இடையே இல்ல பிரச்சனை இல்லை, இரண்டு அரசியல் கட்சிகளுக்கு இடையேயான பிரச்சனை தான். காங்கிரஸ் கட்சிக்கும் ஃபார்வர்ட் பிளாக்குக்கும் அது கூட மாநில அளவில் அந்த பிரச்சனை இல்லை, தேசிய அளவில் அந்த தலைவர்களுக்கான ஈகோ இதெல்லாம் கூட வேலை செய்து. அதனால அந்த வரலாற்றை எல்லாம் அற்புதமாக பேசியிருக்கிறார் ஐயா நவமணி அவர்கள். நான் பெரிதும் மதிக்கிற ஒரு மாபெரும் தலைவர் ஐயா நவமணி. ஒரு மொபைல் என்சைக்ளோபீடியா என்று சொல்வேன் அவரை. ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா. எந்த சந்தேகம் எப்போது இருந்தாலும் தேவர் பற்றி, அவர் வாழ்க்கை பற்றி, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி பற்றி, சித்தாந்தம் பற்றி எது வேணாலும் ராத்திரி 1 மணி கூட போன் பண்ணி கேட்டா நாம தான் போனை வைக்கணும், அவர் வைக்கவே மாட்டார். தகவலை கொட்டிக்கொண்டே இருப்பார். அவரது எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற, தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற நொச்சிகுளம் ஊராட்சி மன்றத்தின் தலைவர் உயர் திரு வேலம்மாள் சீனிவாசன் அவர்களுக்கு எனது வணக்கங்களை. அதே போல இங்கே கேரளா கே மணித்தேவர் அவர்கள், இங்கே சிறப்பு செய்ய வந்திருக்கிற பல்வேறு தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க. காவல்துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியாக இருந்த ஐயா மாசான முத்து அவர்கள், மூத்த வழக்கறிஞர் SR துரைராஜ் அவர்கள், அரசு வழக்கறிஞராக இருந்து இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற அருமை சகோதரர் தளபதி அவர்கள், எனக்கு பின்னாலே பேச இருக்கிற ஃபார்வர்ட் பிளாக் பொதுச் செயலாளர் தம்பி பசும்பொன் பாண்டியன் அவர், திரு சரவணன் அவர்கள், உயர் திரு மணிமாறன் அவர்கள், இங்க எல்லோருக்கும் பரிசளித்து பாராட்ட காத்திருக்கிற ராஜா நாராயணன் அவர்கள், சமூக போராளி நாரை கிணறை சார்ந்த ஐயா சீனி பாண்டியன் அவர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருநெல்வேலி மாவட்ட தலைவர் இந்த மேடையிலே அமர்ந்து இன்று சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார். அவரது பல்வேறு பணிகளுக்கும் இடையே நமது அழைப்பை ஏற்று இங்கே வந்து அமர்ந்திருக்கிற அருமை தம்பி முத்து பலவேசம் அவர்கள், அவருடன் வந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், இங்கே அமர்ந்திருக்கிற சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவர் ஒரு சகாப்தம் தான். அவர் வாழ்நாள் முழுக்க தனக்கென வாழாம தன் சமூகத்திற்காக, ஒட்டுமொத்த தேசம்தான் அவரது சமூகம், அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகானை பற்றி பேசுவதில் எனக்கு எப்போதும் மகிழ்ச்சி தான். இந்த தென் மாவட்டங்களை பற்றி எனக்கு ஒரு மனக்குறை உண்டு. நான் யோசித்து பார்ப்பேன். சுதந்திர போராட்ட காலத்துல அதை 3ஆக பிரித்துக் கொள்ளலாம். விடுதலை வேள்வியை 3ஆக பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று மன்னர்கள் போராடிய காலம், கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து மன்னர்கள் போரிட்ட காலம் தான் முதல் துவக்க காலம். அதுலதான் கட்டபொம்மன் வருகிறார், மருது சகோதரர்கள் வருகிறார்கள், வேலு நாச்சியார் வருகிறார், பூலித்தேவன் வருகிறார், அழகுமுத்துக்கோன் யாதவ் வருகிறார். இது போன்ற வீரர்கள் எல்லாம் மன்னர்கள் வழிவந்து கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து போராடி, அதன் பின்பு ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ச்சி பெற்ற பிறகு விடுதலை போராட்டத்தை 2 வகையாக பிரித்துக் கொள்ளலாம். திலகர் தலைமையில ஒரு தீவிரமாக விடுதலைக்காக போராட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு போராடிய காலம், அதை மிலிட்டன்ட் எக்ஸ்ட்ரீமிசம் அல்லது மிலிட்டன்சின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதுதான் தமிழ்நாட்டில் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள், சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய சிவா, அந்த வழி வந்தவன் தான் வாஞ்சிநாதன், அந்த வழியில வந்தவர் தான் ஐயா பசும்பொன் தேவர், நேதாஜியினுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு. இப்படி ஒரு அணுகுமுறை. இன்னொரு அணுகுமுறை 1915 மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு வந்த பிறகு நமது விடுதலை போராட்டத்தினுடைய போக்கை, அணுகுமுறையை அதை முற்றிலுமாக மாற்றி ஒரு அகிம்சை வழி போராட்டமாக, சத்தியாகிரகமாக, அதிலும் கூட அவர் வெற்றி அடைந்து அந்த அணுகுமுறையில போனது 3வது ஃபேஸ், 3ஆம் காலகட்டம் என்று சொல்வோம். அதுலதான் தமிழ்நாட்டை சொல்லணும்னா ஐயா காமராஜர், ராஜாஜி, இது மாதிரி தலைவர்கள் அங்கே இருக்காங்க. எனக்கு சின்ன வயதிலே ஆச்சரியமா இருக்கும். சுதந்திர போராட்டம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாலே, யாரெல்லாம் சுதந்திர விடுதலை வீரர்கள்னு பட்டியலிட ஆரம்பிச்சாலே எல்லோருமே தென் மாவட்டத்தை சார்ந்தவர்களாவே இருக்கு. எல்லாருமே தென் மாவட்டம். திண்டுக்கல்லுக்கு வடக்க, கோபால் நாயக்கருக்கு வடக்க போராட்டமே நடக்கவில்லையா? விடுதலையே வேலுக்கான போராட்டம் இல்லையான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நிச்சயம் இருந்திருக்கும். வேலு நாச்சியார்னா சிவகங்கை, மருது சகோதரர்கள்னா சிவகங்கை, பூலித்தேவன்னா நெல்கட்டும் செவன், வீரபாண்டிய கட்டபொம்மன்னா பாஞ்சாலங்குறிச்சி, சுப்பிரமணிய பாரதியார்னா எட்டயபுரம், வாவு சிதம்பரம் இல்லைன்னா ஒட்டப்பிடாரம், அழகுமுத்து கோணியார்னா கட்டாளங்குளம், இப்படி எல்லாமே தென் மாவட்டம். காமராஜர்னா விருதுநகர். அந்த தென் மாவட்டங்களிலும் தூக்கலாக அதிக எண்ணிக்கையில் இருந்தது திருநெல்வேலி மாவட்டம், ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடியை உள்ளடக்கிய திருநெல்வேலி. நான் கூட சொல்லுவேன், சுதந்திரம்னா ரொம்ப ரோஷம் இருக்கணும். நம்ம ஊர்ல அடிக்கடி சொல்லுவோம், கொஞ்சம் உப்பு போட்டு தின்னு ரோஷம் வரும் அப்படி. உப்பு போட்டுனாலே ரோஷம் வருதுன்னா, உப்பே காய்ச்சறவனுக்கு ரோஷம் வராதா தூத்துக்குடி மாவட்டம்? அதனாலதான் அவனுக்கு ரொம்ப ரோஷம் வந்திருக்கு, உப்பே உற்பத்தி செய்யறவன். அதனால ஒரு ஆக்ரோஷத்தோட, வெறியோட கிழக்கிந்திய கம்பெனியை, வெள்ளையனை எதிர்த்து யுத்தமிட்டு இருக்கிறார்கள்.
செய்திருக்கிறார்கள், அதற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள், என்ன விலையும் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி தென் மாவட்டங்கள் வரலாற்றில் மிகப்பெரிய விலை கொடுத்திருக்கு. நீங்க இஸ்லாமிய படையெடுப்பு போது தமிழகத்தினுடைய மேற்கு மாவட்டங்கள்ல பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. தமிழகத்தினுடைய கிழக்கு மாவட்டங்கள்ல இஸ்லாமிய படையெடுப்புனால தாக்கம் இல்லை. மாலிகாபூர் மதுரைக்கு தான் சுல்தான்கள் ஆட்சி மதுரையிலிருந்து தெற்க தான் இங்க நடந்தது. இப்படி இஸ்லாமியர் காலத்திலும் படையெடுப்பு காலத்துல தென் மாவட்டங்கள் தான் அதிகமாக பாதித்தது. மிஷினரிகள் வரும்போது, கிறிஸ்தவ மிஷினரிகள் வரும்போது முதல்ல மதமாற்றம் நடக்க ஆரம்பித்தது தென் மாவட்டங்கள் தான். கடற்கரையோர கிராமங்களை எல்லாம் பரதவர்களை எல்லாம் அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாற்றினார்கள். மதமாற்ற பிரச்சனை வந்ததும் தென் மாவட்டங்கள் தான். தமிழ்நாட்டினுடைய மிகவும் பிரபலமான ஜாதி கலவரங்கள், ஜாதி மோதல்கள், அதனால வந்த பிரச்சனைகள், துப்பாக்கி சூடுகள், விசாரணை கமிஷன்கள், அப்படியெல்லாம் ஒரு பட்டியல் போட்டா அதிக எண்ணிக்கையில ஜாதிய பிரச்சனைகள் வந்தது தென் மாவட்டங்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, தென் மாவட்டத்துல இந்த பாண்டிய பூமியில 1000 வருஷமா இவனுடைய வரலாறே என்பதே போராட்ட வரலாறு, போர் புரிந்த வரலாறு. இவர் ரத்தத்திலேயே போரிடுகிற, போராடுகிற, எதிர்மறையான சூழல்களை, சமூக சூழலை சந்திக்கிற, ரிஸ்க் எடுக்கிற ஒரு தன்மை இந்த பிளட்ல இருக்கு, இந்த ஜீன்ல இருக்கு. இது பலமும் இதுதான், பலவீனமும். இன்னைக்கு நாம யாரை போராட வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட நம் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை போராக நம் கற்பனை செய்து கொண்டே இருக்கிற நிலைமை. அதனாலதான் தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சி பெரிய அளவுல பாதிக்கப்படுகிறது. வளர்ச்சி டெவலப்மெண்ட். தீபாவளிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 20 லட்சம் இளைஞர்கள் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி தீபாவளி கொண்டாட போனாங்க அப்படின்னு போடுவான். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், ஏன் இத்தனை லட்சம் இளைஞர்கள் சென்னையிலிருந்து ஏன் கோயம்புத்தூர் போகல தீபாவளி கொண்டாட? ஏன் சென்னையிலிருந்து இத்தனை லட்சம் இளைஞர்கள் கிழக்கு கடற்கரை பக்கம் யாரும் போகவில்லை? இத்தனை லட்சம் இளைஞர்கள் தென் மாவட்டங்களுக்கு தான் வந்தாங்க. என்ன அர்த்தம்னா, தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான் மிக அதிக எண்ணிக்கையில சென்னையிலும், மும்பையிலும், டெல்லியிலும், வெளிநாடுகளிலும், வெளி மாநிலங்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கே வேலை இல்லை, இங்கே வளர்ச்சி இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல. தீபாவளி முடிஞ்சு மறுநாள் நீங்க மதுரை மாதிரி இடத்துல ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனா அங்க இருந்து கோயம்புத்தூர், திருப்பூர் இதெல்லாம் போற பஸ்ல ஏறவே முடியாது. பெரிய தீபாவளிக்கு மறுநாள் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு தீபாவளி மாதிரி இருக்கும், அவ்வளவு கூட்டணி. ஏன்னா மறுநாள் அவன் வேலைக்கு போறான். அப்படி கோயம்புத்தூர்ல இருந்து எவ்வளவு பேரு, ஈரோட்ல இருந்து எவ்வளவு பேரு, திருப்பூர்ல இருந்து எத்தனை பேரு, நாமக்கல், கரூர்ல இருந்து எத்தனை பேரு மதுரைக்கு வேலை தேடி வந்திருக்கான். உசிலம்பட்டிக்காரன் தானே உளுந்தூர்பேட்டைக்கு வேலை தேடி போறான், உடுமலைப்பேட்டைக்கு. சேடப்பட்டிக்காரன் தானே ஆந்திரால போய் முறுக்கு போடுறான். தெலுங்கானால நான் புவனகிரி பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கும் போது அது பூரா தெலுங்கு, நமக்கு புரியாது. நம்ம தெலுங்கு நினைச்சிட்டு ஏதோ 2 வார்த்தை சொல்லுவோம், அது அவனுக்கு புரியாது, அவன் சொல்றத எனக்கு புரியாது, ஏதோ மேனேஜ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அப்போ அங்க கேட்டாங்க, இந்த முறுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு பார்த்தா நம்ம ஊர் முறுக்கு மாதிரி இருந்துச்சு. இது என்னையா இது, தமிழ்நாட்டு முறுக்கு மாதிரியே இருக்கு, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. எங்க ஊர்ல உசிலம்பட்டியில தான் இந்த முறுக்கு இப்படி டேஸ்டா இருக்கும்னு சொன்னேன். உசிலம்பட்டிக்காரங்க தான் இங்க வந்து முறுக்கு போடுறாங்க அப்படின்னு. அப்படியா நான் பார்க்க முடியுமான்னு கேட்டேன். சின்ன ஊரு, அதனால 10 நிமிஷத்துக்குள்ள போய் அந்த கடையில இருந்தவங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவர் ஒரு பொண்ணு இருந்தது, அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம கூட தமிழ் பேசுறதுக்கு ஒரு அண்ணன் வந்திருக்காரு மதுரையில இருந்து. என்னமா எப்படி இருக்க என்ன கேட்டா, அந்த பொண்ணு ஏதோ சேடப்பட்டி பக்கம் ஒரு ஊர் சொல்லுச்சு, நாங்க இங்க வந்து 2 வருஷம் ஆகுதுன்னு முறுக்கு போட்டு விக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஏதோ ஒரு கட்டாயத்துல புலம்பெயர்கிற நிலைமை ஏன் வருது? ஏன் நம்ம வளர்ச்சியை நோக்கி போகவில்லை? அரசாங்கம் மாத்திரமே நம்ம போதுமான அளவு வளர்ச்சியில உருவாக்கிட முடியுமா? அரசாங்கத்துக்கு அவ்வளவு கஷ்டம், எதுவும் செய்ய முடியாது. ஒழுங்காக ஒரு பால் பண்ண நடத்த தெரியாத அரசாங்கம், ஒழுங்கா லாபத்துல பஸ் ஓட்ட தெரியாத ஒரு அரசாங்கம், ஒழுங்கா ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கூட நடத்த தெரியாத ஒரு அரசாங்கம் இத்தனை கோடி மக்களுடைய நல்வாழ்வை, சமூக நீதியை, இவர்களது உயர்வை, வளர்ச்சியெல்லாம் அரசாங்கம் பார்த்துக்கும் கையில கொடுத்துட்டோம்னா நிச்சயமா நம்ம ஏமாந்து தான் போவோம். அரசின் கையில் நமது வளர்ச்சியை கொடுக்க கூடாது. மறவர் சமுதாயத்தின் வளர்ச்சி யார் கையில் இருக்கிறது? மறவர் சமுதாயத்தின் கையில் தான் இருக்குது. நமது கையில் தான் நமது வளர்ச்சி இருக்கிறது என்ற எண்ணம் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறும். அதனால நான் பிஜேபி செஞ்சேன் 2-3 வருஷத்துக்கு முன்னால. மறவர் சமுதாயத்தினுடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் சந்திச்சு ஒரு 2-3 இடத்துல தொழில் துவங்க முன் வருகிற இளைஞர்களுக்கு தொழில் முனைவோர் பயிற்சி கொடுக்கணும். பிஜேபி அதை நடத்தும், ஒரு நாள் பயிற்சி நடத்தும். அந்த தொழில உள்ள எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க எந்த சமுதாயமும் இருக்கலாம், அவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஒரு 100-150 இளைஞர்கள் வரணும், கலந்துக்கணும். என்னால ஒரு 5000 ரூபாய் தான் சார் மூலதனம் போட முடியும், அப்ப என்ன தொழில் செய்யலாம்? என்னால ஒரு 50,000 ரூபாய் போட முடியும் சார், மூலதனம் பண்ண முடியும், அப்ப என்ன பிசினஸ் பண்ணலாம்? அதுக்கு வங்கி கடன் எப்படி கிடைக்கும்? ஒரு பிசினஸ் பிளானை எப்படி உருவாக்கும்? இதெல்லாம் நிபுணர்கள் குழுவோட போகணும். சாத்தூர்ல ஒரு நாளும், கமுதியில ஒரு நாளும் அந்த மாதிரி பயிற்சி எடுக்கும். அங்க வந்த இளைஞர்கள்ட்ட நான் சொன்னேன், உன்னை எல்லாரும் உள்ள மக்கள் எப்படி கூப்பிடுறாங்க? எல்லாம் சின்ன தம்பிகள் தான், 20-25 வயசு, 22 வயசு, பாதி பேர் கல்யாணம் கூட ஆகல. அவன் சொன்னா என் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. நான் சொன்னேன், இன்னும் 2 வருஷத்துல உன்னை சுற்றி உள்ளவங்க எல்லாம் உன்னை முதலாளின்னு கூப்பிடணும். ஒவ்வொரு ஊர்லயும் மறவர் சமுதாயம் இருக்கிற இடங்கள்ல, பல பகுதிகளில் ஒரு 100 முதலாளிகளை ஒவ்வொருவரும் நம்ம உருவாக்கணும் என்றதான் அந்த நோக்கமாக வைத்திருந்தேன். சாத்தூர்ல 100 முதலாளி, புது முதலாளி. ராமநாதபுரத்துல புதுசா ஒரு 100 பேர் முதலாளி. நம்ம ஊர்ல நம்ம சார் கூப்பிட மாட்டான், சின்ன பெட்டி கடை வச்சிருந்தா கூட முதலாளி, அது ஒரு பழக்கம். முதலாளி நல்லா தான் இருக்கு, முதலாளி முதல் போடுறவர் முதலாளி. அப்படி புதிய புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கணும். மறவர் சமுதாய
சமுதாயத்துல ஒருத்தன் டிகிரி படிச்சுக்கிறான்னா படிச்சு முடிச்சுட்டு அப்ளிகேஷன் எடுத்துட்டு வேலைக்கு போறவன் இல்ல பட்டதாரி இல்லடா தம்பி, 10 பேருக்கு வேலை கொடுக்கிறவன் தான் பட்டதாரின்றத நிலைமையை நீ மாற்ற வேண்டும் என்று சொன்ன. வேலை தேடுறவன் பட்டதாரி இல்ல, வேலை கொடுக்கிறவன் தான் பட்டதாரி. ஆச்சரியமாக ரொம்ப உற்சாகமாக எல்லாம் முன் வந்தாங்க. ஆனால் அதற்கப்புறம் நாங்க எவ்வளவோ தயாராக இருந்தும் கூட அந்த ஃபாலோ அப்க்கு அவங்க வரல. இன்னும் அவர்களை ஏதோ ஒரு முடியாது மாள முடியாதுன்ற ஒரு மனப்பான்மை, ஐயோ பிசினஸ்ல போய் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், தொழில் செஞ்சு ரிஸ்க் எடுக்க வேண்டாம்ன்ற எண்ணம், இதெல்லாம் அவர்களை பின்னோக்கி இழுக்கிறது. இது பெண்களுக்கும் சேர்த்தான் சொல்றேன். நீங்களும் முதலாளியாக, ஆண்களும் முதலாளியாக அந்த மாதிரி முயற்சி செய்து பார்த்தால் நிச்சயமாக இந்த தென் தமிழகம் மறவர் சமுதாயத்தினால் மாத்திரமே மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு சமுதாயம் தொழில்ல பொருளாதாரத்தில் வளரும் போது அதை பின்பற்றி மற்ற பல ஜாதிகளும் அவங்களால உயர ஆரம்பிப்பார்கள் என்பதுதான் நம்ம நாட்டினுடைய பழக்கமா இருக்கு, நடைமுறையா இருக்கு. நீங்க தொழில் வளர்ந்த நகரங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தாலும் ஒரு இடத்துல ஒரு சமுதாயம் ஒரு தொழில் முயற்சியை செய்து ஆரம்பிக்கும் போது மிக விரைவிலேயே மற்ற சமுதாயங்களுக்கான வளர்ச்சியும் அதன் மூலமாக நடத்திருக்கிறது. இதை நான் போற இடங்கள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கேன். அரசு மாத்திரம் இதை செய்ய முடியாது. அரசாங்கம் என்ன செய்யணுமோ செய்யட்டும். இந்த திமுக மாடல் அரசாங்கம் என்ன செய்யுமோ செய்யட்டும். நான் இந்த ஆட்சியை விமர்சிக்கிறவன் தான். நான் அரசியல் பேசுறதுக்கு இங்க வரல. நான் பல இடங்களில் அரசியல்வாதியாகவே நான் போவதில்லை. நான் என்னை அரசியல்வாதி என்று சொல்லிக் கொள்வதில்லை, தேசியவாதி என்றுதான் நான் சொல்லிக் கொள்வேன். அரசியல் களத்தில் பணிபுரிகிற தேசியவாதி தான் நான். அதனால இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் இது போன்ற புதிய முயற்சிகள் தேவை. ஏன்னா வரலாற்றை நம்ம அவ்வளவு விலை, இந்த சமுதாயம் மாதிரி ஒரு 1000 வருஷ வரலாறு கஷ்டப்பட்ட ஒரு சமுதாயம், ரத்தம் சிந்திய சமுதாயம், அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயம், இதெல்லாம் இருக்குமான்னு தெரியல. V.S. நைப்பால்னு ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு இந்தியர் தான். அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். அவர் எழுதின ஒரு முக்கியமான புத்தகம் வூண்டட் சிவிலைசேஷன். வூண்டட் சிவிலைசேஷன்ங்கிறது V.S. நைப்பால் எழுதின புத்தகம். அதுல அவர் என்ன சொல்கிறார்னா, ஒட்டுமொத்த இந்திய நாகரிகமே காயம்பட்ட நாகரிகம் தான், புண்பட்ட நாகரிகம் தான் இந்திய நாகரிகம். உலகத்தின் ஒவ்வொரு போக்கிரியும், திருடனும், அயோக்கியனும், கொள்ளையடிக்கிறவனும் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கான். நம்மளை கொள்ளையடிச்சிருக்கான், நம்மளை எல்லாம் அவமானப்படுத்தி இருக்கான், நமது அடையாள சின்னங்கள், மதிப்பிற்குரிய மரபு சின்னங்களை எல்லாம் அழிச்சிருக்கான், நமது பெண்கள் மீது மிகப்பெரிய வன்முறையை கொடுத்திருக்கான், நம்மளை கேலி பேசி இருக்கான், கிண்டல். இப்படி ஒரு 1000 வருஷமா காயம்பட்டு சுதந்திரம் அடைஞ்சு நமக்கு நாமே ஆட்சி செய்து நாமே வாக்களி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர் கூட நமது வரலாறை, நமது மரபை, நமது மாண்பை இதை போற்றாதவர்களாகவும் இதை கேலி பேசுகிறவர்களாகவும் தான் இருக்கிறார்கள். இதனாலதான் இந்தியன் சிவிலைசேஷன் வூண்டட் சிவிலைசேஷன் எழுது. ஒட்டுமொத்த தேசத்திற்கும் வூண்டட் சிவிலைசேஷன், இந்தியன் சிவிலைசேஷன். ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இந்த சமுதாயம் வூண்டட் சொசைட்டி அந்த அளவுக்கு விலை கொடுத்து, அந்த அளவுக்கு ரத்தம் சிந்தி இருக்கு. மிகப்பெரிய போராட்டத்தை வெள்ளையர்களுக்கு எதிராக, ஆட்சிக்கு எதிராக நடத்தி இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, மருதுபாண்டியர்களை தூக்கில இட்டுட்டாங்கன்னா, அந்த 2 பேரை தூக்குல போட்டோம்ப்பா, எல்லாம் வைண்ட் அப். இந்த சினிமா டைரக்டர் சொல்வார்ல, கட் கட் கட், வாங்க ரிட்டர்ன் வாங்க, அப்படியே நடந்திருக்கும். மறுநாள் காலையில இருந்து அந்த சிவகங்கையில அந்த படைகளும் அந்த காவல்துறையும் என்ன ஆட்டம் ஆடி இருப்பான் யோசிப்பார். எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணிருப்பான், ரிமாண்ட் பண்ணிருப்பான், கொலை பண்ணிருப்பான், அதுக்கெல்லாம் கணக்கே இல்லை. பாஞ்சாலங்குறிச்சியில அப்படிதான், கட்டபொம்மனை தூக்குல போட்டாச்சு, ஊமத்துறையை தூக்குல போட்டாச்சு. ஆனால் அதற்கப்புறம் ஆடி அந்த வெறியாட்டம், உச்சபட்சமான வெறியாட்டம். இந்த குடும்பம் எல்லாம் என்ன ஆச்சு தெரியாது. தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஐயா ரவி அவர்கள், அவரை நான் பெரிதும் மதிப்பேன். தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒருத்தர் சில ஆராய்ச்சியாளர்கள்லாம் கூப்பிட்டு, நாம எல்லாம் கட்டபொம்மனை, மருதுபாண்டியரை, பூலித்தேவனை இவர்களெல்லாம் கொண்டாடுகிறோம், அவர்களை பற்றி போதுமான அளவு மக்களுக்கு எல்லாம் சொல்லிட்டோம், நீங்க ஆராய்ச்சியாளர்கள் நீங்க முக்கியமான ஒரு ஆராய்ச்சி செய்யணும். என்ன ஆராய்ச்சி? பிரிட்டிஷ் ஆவண காப்பகங்கள்ல இருந்து அந்த பல ஆர்கிவ்ஸ்ல இருந்து பல ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த குடும்பங்கள்லாம் என்னாச்சு, பூலித்தேவன் உயிர் தியாகம் பண்ணிட்டாரு, அவர் ஃபேமிலி என்னாச்சு, அவங்க வாரிசுகள் என்ன, மருதுபாண்டியருடைய வாரிசுகள், கட்டபொம்மனுடைய வாரிசுகள் இருந்தாங்களா, கொன்னுட்டானா பிரிட்டிஷ்கார், இதையெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்போ செந்தில்குமார் என்று ஒருத்தர் அதை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். விஷயத்தை நான் நீங்க சொல்றேன் பாருங்க. தமிழ்நாட்டில் யாருக்கும் தோன்றாத ஒரு கருத்து தமிழக ஆளுநருக்கு தோன்றிருக்கு. அதை பற்றி என்னிடமும் சொன்னார், இப்படி ஒரு ஆய்வு செய்ய சொல்லி இருக்கிறோம். அவ்வளவு தியாகம் செஞ்ச நமது போராட்ட வரலாறு இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணுதான் இந்த குற்ற பழங்குடிகள் சட்டம். குற்ற பரம்பரை இல்ல, குற்ற பழங்குடிகள், கிரிமினல் ட்ரைப்ஸ். இது ஏன் இந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் வந்தது? இது 1871 வந்து 1871 உலகத்தின் பல நாடுகள் ஆட்சி பண்ணா வெள்ளக்காரன் பிரிட்டிஷ். அங்க எல்லாம் அவனுக்கு யாரெல்லாம் எதிர்த்து ஆயுதம் தூக்குவாங்களோ, யாரெல்லாம் எதிர்த்து பேசுவாங்களோ, யாரெல்லாம் அவனை ரோட்ல பார்த்து முறைப்பாங்களோ, இப்பதான் தமிழ்நாட்டில் ஒரு புது கல்ச்சர் இருக்குல்ல, முறைச்சான் அடிச்சேன் அப்படிங்கிறாங்கல்ல, அது மாதிரி யாரெல்லாம் முறைப்பாங்களோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் குற்ற பரம்பரை, குற்ற பழங்குடிகள்னு அறிவிச்சிட்டான். அவங்களாலதான் பிரச்சனை வருது. அவங்கள முடக்கிட்டா, அவங்க வீரத்தை கிள்ளி எரிஞ்சிட்டா, அவனுடைய வீரியத்தை காலி பண்ணிட்டா நம்ம ஆட்சி நிம்மதியா இருக்கு. அப்படி எல்லா மக்களையும் பார்த்து பார்த்து தேடி 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 இந்த போர்க்குடிகளை எல்லாம் குற்ற பழங்குடியினர் அறிவிக்க ஆரம்பிச்சு. அதற்கு
அதுக்கு என்ன பின்னணி? 1860கள் தமிழ்நாட்டுக்கு காவல்துறை வருது, போலீஸ் வருது, நீதிமன்றம் வருது. 1860 தான், 65 அப்படி 55 60க்குள்ளதான் வந்திருக்கு. அநேகமா காவல்துறை போலீஸ் எல்லாம் வந்து ஒரு 170 வருஷம் தான் ஆகும். போலீஸும் நீதிமன்றம் வந்து 170 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் இந்த தேசம் ஆயிரக்கணக்கான வருஷமா வாழ்ந்துட்டு தான் வருது. ஏன் அப்ப எல்லாம் ஏன் ஜாதி கலவரம் வரலையா? அப்ப எல்லாம் பீஸ் மீட்டிங் யார் நடத்தினாங்க? ஏன் எப்படி நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம்? நமக்கு ஜாதி வெறிதான் இருக்கு, ஜாதி மோதல் தான் இருக்கு. ரெண்டு சமுதாயங்கள் எப்பயுமே பகை சமுதாயமா தான் இருக்கும்னா நாம மண்டே உடைச்சு ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சு நம்ம எல்லாருமே செத்து போயிருக்கணுமே. மகாத்மா காந்தி அதான் கேக்குறாங்க, அகிம்சை தான் வெல்லும்னு எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. காந்தி சொல்றாரு, ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிறதா உலக வாழ்க்கை வரலாறுனா எல்லாருமே அடிச்சு செத்து போயிருக்கணுமே. நாம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதுதான் அகிம்சைக்கான அடையாளமே. நமக்கு அன்பு இருக்கின்றதுக்கான அடையாளம். போலீஸும் நீதிமன்றம் வருவதற்கு முன்னாலேயே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நமக்குள்ள அன்பால பின்னி பிணைந்திருக்கிறோமே. எல்லா சமுதாயங்களும் ஒன்றோடு அடிமட்டத்தில் இணைந்திருக்கிறது. நம்ம இணைப்பது போலயே சமூக நடைமுறைகளை உருவாக்கிக்கிறாங்க. எதை ஒதுக்கி வச்சாங்க? இத ஜாதின்ற வார்த்தையை வெள்ளக்காரன் காலத்துல வந்து, அதுக்கு முன்னால ஜாதின்ற வார்த்தையே கிடையாது. காஸ்டிங்க வார்த்தை பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னால அதுக்கு கூட்டம், இனம், வேற வேற வார்த்தைகள் சொன்னது. ஜாதின்ற வார்த்தை வெள்ளக்காரனுடைய கிரியேஷன் தான். அப்படி இந்த காவல்துறை வரும்போது இந்த மதுரை பகுதியில தான் முதல் காவல்துறை வருது, போலீஸ் ஸ்டேஷன். ஐயா மாசான முத்து ஐயா என்னை விட நல்லா சொல்லுவாங்க. அந்த விளக்கு தூண்ல தான் முதல் காவல் நிலையம் வருது. ஆனால் மதுரைக்கான காவல் உரிமையை பெற்றவர்கள் கீழக்குயில் குடியை சார்ந்த புறமலைக்கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் மதுரையினுடைய காவல் உரிமை பெற்றவர்கள். அவங்களுக்கு காவல் மானியம் உண்டு, நிலம் உண்டு, காவல் டாக்ஸ் உண்டு, காவல் கூலி உண்டு. அவங்களுக்கான வாழ்வாதாரம் அது. மதுரை கோட்டை அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. அப்ப கோட்டையெல்லாம் இருந்ததுன்னு சொல்றாங்க. இப்ப காவல்துறைன்னு ஒண்ணு வந்த உடனே இந்த புறமலைக்கல்லர் சமுதாயம் அதை போய் ஆட்சேபிக்கிறாங்க. நாங்க தானே காவக்காரன், நாங்க தானே வீர பரம்பரை. இன்னைக்கு எல்லாரும் ஒரு டவுசரை மாட்டிக்கிட்டு ஒரு பூட்ஸை போட்டு வந்துட்டு நான் தான் காவக்காரன் எல்லாரும் பேசுனீங்கன்னா எப்படி? இது எங்களது வாழ்வாதாரத்துக்கு, எங்கள் வாழ்வாதாரம் கூட விடுங்க, நாங்க எப்படியோ பிழைச்சுக்குவோம். எங்க கௌரவமே அதுதான். காவலிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு கருப்புசாமி ஐயனார் எல்லாம் நம்ம முருகனை விட சிவனை விட அதிகமா வணங்குறோம். என்ன காரணம்? காவல் தெய்வங்கள் தானே. காவல் இருப்பவர்களை தெய்வமாக பார்க்கிற சமுதாயம் இந்து சமுதாயம். எங்க பிரைடு, எங்க பெருமை அது. ஆட்சேபிக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் உடைப்போங்கிறாங்க. இப்ப என்ன பண்றான், இந்த சமுதாயத்தை எல்லாம் கொண்டு போய் கம்பம் பக்கத்துல ஒரு கான்சென்ட்ரேஷன் கேம்ப், சித்திரவதை முகாம்ல வச்சு இந்த இளைஞர்களை அங்கேயே அடைச்சு, அங்கேயே அவன் என்னன்னு தெரியல, வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சு போச்சு. அப்ப முடிவு பண்ணா இந்த முக்குளத்தோர் சமுதாயம் நமக்கு பெரிய டேஞ்சர். இவங்க தான் புலித்தவன், இவன் தான் மருதுபாண்டியர், இவன் தான் காவல் உரிமைன்னு சொல்லி நம்மோட சண்டைக்கு வர்றவன், இவன் தான் வெள்ளையத்தேவன். இவங்களை வளர விட்டா நமக்கு இந்த ஆட்சி இங்க இருக்காதுன்னு முடிவு செய்தனுடைய விளைவு தான் இந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் 1871 இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அங்கிருந்து ஒரு 40 வருஷம் கழிச்சு 1911 தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டு அது 2-3 திருத்தங்களுக்கு உள்ளாகி 1924 ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாருல, நாங்க நீதி கட்சியின் தொடர்ச்சி என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறோம், சமூக நீதினு. அந்த சமூக நீதி பேசுற நீதி கட்சி ஆட்சியில தான் இந்த குற்ற பழங்குடிகள் சட்டம் நிறைவேற்றப்பட்டு இவங்க எல்லாம் கிரிமினல் ட்ரைப்ஸ் அறிவிக்கப்பட்டது. அப்பதான் இது வரலாற்றுல இன்னும் எப்போதும் நடந்திராத நிகழ்ச்சி. தனது மரபுப்படி, பாரம்பரியப்படி, தனது வாழ்க்கை முறையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஒரு திருக்கூட்டத்தை நீ குற்றம் பண்றவன். பிறப்பின் அடிப்படையில குற்றம். குற்ற பரம்பரைன்னு என்ன அர்த்தம்? பிறப்பின் அடிப்படையில் நீ இந்த ஜாதியில பிறந்திருக்க, அதனால நீ குற்றம் பண்றவன். You are a criminal. இதுவே பெரிய அதிர்ச்சி. நம்ம பிறப்போக்கும் எல்லாம் ஒழுக்கம்னு சொல்றோம். பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ் வில்லைன்னு சொல்றோம். பிறப்பின் அடிப்படையில வேறுபாடுகளை உருவாக்கி சென்றவன் வெள்ளையன், சமூக நீதி கொடுத்தவன் இல்லவன். அவன் தான் சொன்னா நீ இந்த ஜாதி, அதனால நீ குற்றவாளி. நான் என்ன நல்லது செஞ்சாலும் குற்றவாளி தான், ஏன்னா இந்த ஜாதி. இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை உலக வரலாற்றுல யாரும் சந்திக்காத ஒரு அடக்குமுறையை சந்தித்த சமுதாயம் தான் இந்த தேவர் திருக்கூட்டம். அவங்க தான் இதை சந்திச்சாங்க. ஆனால் அவங்க சும்மா இருக்கல. அந்த சட்டம் இயற்றிய நாளிலிருந்து அந்த சட்டம் அகற்றப்படும் நாள் வரை ஒரு நாள் கூட ஓயாமல் அதை எதிர்த்து போராடிய போர்க்குணம் உள்ள சமுதாயமும் இந்த சமுதாயம் தான். அதை முன்னின்று நடத்தியதும் இந்த சமுதாயம். நல்லாவே கைத்தட்டலாம், நமக்கு தானே கைத்தட்ட. முன்னின்று நடத்திய நாடு முழுக்க உத்தரப்பிரதேசத்துல நீங்க உப்பு வணிகம் உப்பு குறவர்னு நாடு முழுக்க சில சமுதாயங்கள் அவங்க கிட்ட இருக்கும் உப்பு வணிகம். உப்பு வணிகத்தை தனியார்கள் செய்யக்கூடாது, நாங்க தான் பண்ணணும் பிரிட்டிஷ்காரன் அவன் எடுத்துக்கிட்டான். அப்ப அதை நம்பி வணிகம் செய்கிற ஒரு பெரிய கூட்டம் ஒரே நாள்ல நாடோடி ஆயிடுச்சு, தெருவுக்கு வந்துருச்சு. அவங்களுக்கு அந்த ஆக்ரோஷத்துல என்ன பண்றாங்க, உப்பை ஏற்றிக்கொண்டு ரயில்ல ஏற்றி கொண்டு போறாங்க. தூத்துக்குடியில இருந்து போகுது, மும்பைல இருந்து போகுது, குஜராத்ல இருந்து போகுதுன்னா அந்த உப்பு ஏற்றி கொண்டு போன ரயில், உணவுப் பொருட்களை ஏற்றி போன ரயில், இதையெல்லாம் மறித்து உள்ள ஏறி கொள்ளையடித்து தங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றாங்க. கொள்ளையடிக்க உடனே அவனை கொள்ளைக்காரன். அது வரைக்கும் ஒரு தொழில் செஞ்சு கௌரவமா நியாயமா பொழைச்சுக்கிட்டு இருந்தவன அந்த தொழில இருந்து அவனை பிரிச்சு அவன் தான் செத்து போகும் வேற வழியே இல்லை நிலையில அந்த ரயில்ல இருக்கிற உணவுப் பொருளையோ உப்பையோ அவன் போய் கொள்ளையடிச்சு எடுத்துட்டு வந்தா இவன் கொள்ளைக்காரன், அதனால குற்ற பரம்பரை.
இந்த மாதிரி நிறைய சமுதாயம் தமிழ்நாட்டுல மாத்திரம் உப்பு குறவர் சமுதாயம் முழுக்கவே மறவர் சமுதாயத்துல அந்தந்த பகுதிகளை குறிப்பிட்டு ஆப்பநாடு, கொண்டையங்கோட்டை மறவர்கள், திருச்சி, தஞ்சாவூர் பக்கம் சில வகையான கள்ளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், ஒட்டுமொத்த புறமலை கள்ளர் சமுதாயம், செலக்டடா மதுரையில சில பகுதிகளை குறிப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய வலையர் சமுதாயம், இப்ப நாம முத்திரையர்னு சொல்றோமே அந்த சமுதாயம், தேவேந்திர குல வேளாளர்ல ஒரு 7 வகையான உட்பிரிவு இருந்தது. அதுல 6 பிரிவை விட்டுட்டான். காலாடி பிரிவு, அந்த காலாடி குற்ற பரம்பரை. காலாடி எல்லாம் கோயில் பக்கம் இருக்காங்க. வெண்டிங் காலாடி அவர் தான் பூலித்தேவனுடைய லெப்டினன்டா இருந்தவர், அவர் குற்ற பரம்பரை. பாருங்க யாரெல்லாம் யுத்தம் பண்ணிருக்கானோ அவெல்லாம் குற்ற பரம்பரை. இப்படி எல்லாரையும் குற்ற பரம்பரையாக்கி தமிழ்நாடு அன்னைக்கு இருந்த ஒட்டுமொத்த மெட்ராஸ் பிரசிடென்சி, தமிழ்நாடு ஆந்திரா எல்லாம் சேர்ந்தது சென்னை மாகாணம். அதுல 14 லட்சம் பேர், 14 lakhs. ஒரு மாநிலத்துல 14 லட்சம் பேர் குற்ற பரம்பரைன்னா எப்படிங்க இருக்கும்? எந்த ஜெயில போய் அடைப்பீங்க? அவன் மேல எத்தனை கேஸ் போடுவீங்க? அதனாலதான் அவன் என்ன பண்ணா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ என்ன செய்யணும், உன் ஊரை விட்டு வெளியில போக. ஐயோ, ஊரை விட்டு போக கைரேகை சட்டம்னு ஒண்ணு இருக்கு. நீ தினசரி போய் உங்க ஊர் பஞ்சாயத்து தலையாரிக்கு முன்னால இருந்து பஞ்சாயத்து தலைவருக்கு முன்னாள் நாட்டாம முன்னால் நின்று கைரேகை வைக்கணும், தினசரி வை. சரி, ஊரை விட்டு பக்கத்து ஊர்ல ஒரு கல்யாணம்ங்க, ஒரு திருவிழா போகணும், அதுக்கு பேர் ராதாரிட்டுன்னு பேரு, ராதாரி சீட். அந்த ராதாரி சீட்டுன்னா என்னன்னா, இப்ப நான் குற்ற பரம்பரைன்னு வச்சுங்க, இப்ப திருநெல்வேலியில இருக்கேன், பக்கத்துல கங்கை கொண்டான் போகணும்னா நான் போய் இங்க உள்ள பஞ்சாயத்து ஆபீஸ்ல போய் ராதாரி சீட்டுன்னு வாங்கிக்கணும், பாஸ்போர்ட் மாதிரி. இங்க இருந்து அந்த ஊருக்கு போயிட்டு வரணும். ஆனா நான் போனதுக்கு ப்ரூஃப் அந்த கங்கை கொண்டான்ல இருக்கிற அந்த அங்க உள்ள தலையாரி இருப்பார்ல, அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும். அப்பதான் நான் இங்க போனேன்னு எடுத்துக்குவான். இல்லைன்னா ஏமாத்திட்டு எங்கேயோ போயிட்டேன். சரி, அன்னைக்கு தலையாரி இல்ல, நான் கல்யாணத்துக்கு போறேன், நான் போன இடத்துல தலையாரி இல்ல, அவர் வெளியே ஏதோ வேலையா போயிட்டாரு, அது எனக்கு தெரியாது, இருந்து வாங்கிட்டு. இப்படி செய்து சேடப்பட்டி, சின்னக்கட்டளை இந்த மாதிரி பகுதிகள் இருக்கு, உசிலம்பட்டி பக்கம், மதுரை மாவட்டம், அங்கெல்லாம் இன்னும் உச்சபட்ச கொடுமை. என்ன செய்வாங்களாம், காவல் நிலைய வாசல்ல மாடு கட்டுற முளைக்குச்சின்னு சொல்லுவோம், எங்க ஊர்ல அதுக்கு பேர் முளைக்குச்சி. இங்க என்ன வழக்கம்னு தெரியல, ஒரு குச்சியில கட்டுவோம் இல்லையா மாடு, அந்த முளைக்குச்சியில ஹேண்ட் கஃப் இருக்கும், கை விலங்கு, அதுல போய் இவனா எடுத்து போட்டு மாட்டிக்கிட்டு இவனை பூட்டு போட்டு சாவி ஏட்ட கொடுத்துடணும். அவள் இப்படியே படுத்துக்கணும். விடிய விடிய காலையில அவன் ஏட்டையா திறந்து விட்டுருவாரு, போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இருந்து அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம். இத மாதிரி ஒரு உச்சபட்ச கொடுமையை அனுபவித்த இன்னொரு சமுதாயம் சொல்லுங்க பாக்க. இன்னைக்கு இவன் கோவம் வருதுன்னா ஏன் வராது? இவன் உணர்ச்சி வசப்படுறான்னா ஏன் படமாட்டான்? இவனை கட்டுப்படுத்த முடியலன்னா எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அவன் ரத்தத்தையே கொதிக்க வச்சதே 100-200 வருஷமா பிரிட்டிஷ் ஆட்சி தானே. இந்த விடுதலை வேள்விக்காக போராடியவர்கள் எல்லாம் இப்படி ரத்தம் கொதிக்க வச்சது யாரு? இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பேற்றுக் கொள்வது? ஆனால் ஆச்சரியமான விஷயம், அப்போது இருந்த காங்கிரஸ் ஆட்சி, மகாத்மா காந்தியில இருந்து எல்லாரும், நேருல இருந்து இதை கடுமையா கண்டிச்சாங்க. முதல் முறையாக அம்பேத்கர் அவர்கள் தான் நாடு முழுக்க இதை பற்றி சட்ட ரீதியான ஒரு விசாரணைக்குள்ள கொண்டு வரணும், இந்த மாதிரி மிக பெரும்பான்மையான சமுதாயங்களை எல்லாம் குற்றப்பழங்குடின்னு சொல்வது என்பது அநீதி அப்படின்னு அதை லீகலா முதல்ல பேச ஆரம்பிச்சவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான். அதனாலதான் இன்னைக்கு அம்பேத்கருக்கு விமான நிலையத்துக்கு பேர் வைங்கன்னு ஒரு அண்ணன் சொல்லி இருக்கிறாரு. அம்பேத்கர் பேச ஆரம்பிச்சார், நேரு அங்கங்க சில இடங்கள்ல குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இது அங்கே ஒன்று இங்க ஒன்றுமா. ஆனால் தமிழ்நாட்டில் இதை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இந்த மக்களின் இன்னல்களை புரிந்து கொண்டு இவர்கள் சிந்திய ரத்தத்தையும் வேர்வையும் ஆட்சியாளர்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி புரிய வைக்க முழு முயற்சியும் செய்தவர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவருடைய முயற்சி தான். அவன் அது 1934 ஆப்பநாடு, கொண்டையங்கோட்டை மறவர்களும் குற்றப்பழங்குடின்னு சொல்லிட்டான். அவருமே குற்றப்பழங்குடி தான். அவர் என்ன மரபு? அவர் ஆப்பநாடா, கொண்டையங்கோட்டை. அவர் அப்ப அவரும் குற்ற பரம்பரை ஆயிடும். யாரை பார்த்து குற்றவாளி? வெள்ளக்காரன் இந்த நாட்டுக்கு வந்தது குற்றம், வரணும்னு நினைச்சது குற்றம், இவங்களை எல்லாம் மதமாற்றம் பண்ணணும்னு நினைச்சது குற்றம், இங்க இருந்து தனது பொருட்களை விற்று இங்க இருந்து மூலப்பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கிலாந்து போன்னு நினைச்சது குற்றம், இந்த நாட்டுல பஞ்சங்களை செயற்கையாக உருவாக்கியது குற்றம், நம்ம நாட்டு மக்கள் மேல வரி விதிச்சு நம்மளை நாசப்படுத்தினது குற்றம், 2 உலக போர்கள்ல இந்திய ராணுவத்தை இங்கிலாந்துக்காக இறக்கிவிட்டு 16 லட்சம் பேரை கொன்றது குற்றம். இப்படி குற்றத்தை வரலாறுல அடுக்கடுக்காக செஞ்ச ஒரு இனம் வெள்ளக்கார திமிரு கொழுப்பு. நம்ம ஊர்ல ஐயா பசும்பொன் தேவர் மாதிரி வள்ளலாக மகானாக வாழ்ந்த ஒருத்தரை பார்த்து நீ குற்ற பரம்பரைன்னு சொல்றான்னா, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இந்த அயோக்கியங்களை சும்மா விடக்கூடாது என்பதுதான் எனது ஆசையாக இருக்கு. விடக்கூடாது. இன்னைக்கும் கூட வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இங்கதான் அறிஞர்கள் நிறைய இருக்கீங்க, வழக்கறிஞர்கள். சர்வதேச நீதிமன்றத்துல இத்தனை ஆண்டுகள் கழித்தும் கூட ஒரு வழக்கு கொடுக்க முடியுமான்னு வழக்கறிஞர்கள் சொல்லுங்க. பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டு வரட்டும், எத்தனை கோடி செலவானாலும் குறைஞ்சபட்சம் இங்கிலாந்து மன்னிப்பு கேட்கணும். பூலித்தேவனை தூக்கிலிட்டதற்காக, மருது சகோதரர்களை தூக்கிலிட்டதற்காக, கட்டபொம்மனையும் அவன் வம்சத்தையும் கொன்று குவித்ததற்காக, ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை நாங்கள் குற்றப்பழங்குடி என்று சொன்னதற்காக வரலாற்று நாங்கள் மிகப்பெரிய களங்கம் விளைவித்தோம். நாங்கள் ஒட்டுமொத்த இந்தியர்களிடம், தமிழர்களிடம் இந்த சமுதாயத்தை நாங்கள் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறோம் என்று அவனை சொல்ல வைக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்பதான் ஹிஸ்டரி டேக்ஸ் ரிவெஞ்ச் சொல்ல வைக்கணும். வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியாது, சட்டத்தில் இடம் இருக்கான்னு தெரியும். அப்படி ஒரு நமது ரத்த நாளங்கள் எல்லாம் சூடேற்ற விஷயம். ஆனால் அப்போ என்ன, 1919 தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. சுற்றிலும் சுவர், ஒரே ஒரு வாசல். அங்கே போராடுவதற்கு
செய்வதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக கூடியிருந்த ஆயிரக்கணக்கான சீக்கியர்களை பீரங்கிகளை வைத்து கொன்று குவித்தாங்க. அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணல, பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கல, எந்த போலீஸ்காரனையும் வந்து அவங்க அடிக்கல, கூடி இருந்தாங்க. அவங்க ஏதோ பேசினாங்க, பீரங்கியை வச்சு டயர் சுட்டு கொண்டா. அதற்கு அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு நாங்கள் குற்றப்படங்குடியினர் இல்லை அப்படின்ற போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் மதுரை மாவட்டத்துல உசிலம்பட்டி பக்கத்துல பெருங்காமநல்லூர் கிராமத்தை சார்ந்த பிரமலைக்கல்லர் சமுதாயத்து இளைஞர்கள். நான் எப்படி குற்றம் செஞ்சவன், நீ தான் குற்ற பரம்பரையா இருக்கணும், நான் எப்படி குற்ற பரம்பரைன்னு காவல்துறையை உள்ளே விடமாட்டோம்னு சொன்னதற்காக 17 பேரை சுட்டு குவிச்சிருக்காங்க. அதுல ஒரு பெண்மணி மாயக்கால். பாருங்க, 17 பேர். இது 2ஆம் ஜாலியன் வாலாபாக் என்று அழைக்கப்படுகிறது. அப்பயும் அந்த நீதி கட்சி அதை பத்தி பேசவே இல்லை. நீதி கட்சியில என்ன இருக்குன்னு அது சமூக நீதி கட்சின்னு சொல்றான்னு கேட்கல. யாராவது இங்க இருக்கிற திமுக நண்பர்கள் இருந்தா நான் வரலாற்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் கேட்கிறேன், குற்றம் சொல்வதற்கு அல்ல. ஏன் நீதி கட்சி இதெல்லாம் பேசல? நீதி கட்சி காலத்துல அந்த சட்டம் வந்தது. நீதி கட்சியில தான், நீதி கட்சி ஆட்சி இருக்கும் போது தானே பெருங்காமநல்லூர் பிரச்சனை வந்தது. ஐயா பெரியார் மாதிரி உள்ள தலைவர்கள் அப்ப காங்கிரஸ்ல தானே இருந்தாங்க. ஏன் இதெல்லாம் எதிர்க்கல? இதுக்கெல்லாம் ஏன் கண்டிக்கல? இதற்கென்று ஏன் போராட்டம் நடக்கல? செத்து போன 17 பேருடைய உயிர் சாதாரணமான உயிரா? அது சாதாரணமான தியாகமா? இதையெல்லாம் அப்ப எல்லாம் ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு 12 வயசு. 2008 பிறந்தாரு. 1908 பிறந்தாரு. பெருங்காமநல்லூர் நடக்கிறப்போ அவருக்கு 12 வயது சிறுவனா தான் இருந்திருப்பார். ஆனால் எப்போது அவருக்கு இதை பற்றி முழுமையான புரிதல் இருந்ததோ, எப்போது விடுதலை வேள்வியில் தன்னை இணைத்துக் கொண்டாரோ, வெள்ளக்காரனை விரட்டுறது மாத்திரம் நம்ம வேலை இல்லைங்க, உள்ளுக்குள்ள அவன் செஞ்ச அத்துணு அட்டிலியத்திற்கும் தட்டி கேட்டு நீதி கேட்பதுதான் நமது பணி என்று தனது அரசியல் பாணியை மாற்றிக்கொண்டார். வரதராஜ நாயுடு மாதிரி பெரியவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த குற்றப்பழங்குடியினர் சட்டத்தை ஒழிப்பதற்காக மிகப்பெரிய கன்வென்ஷன்ஸ் நடத்தினார். அபிராமத் உங்களுக்கு எல்லாம் ஒரு தகவல், பெருங்காமநல்லூர்ல இறந்து போனது 17 பேர். ஆனால் காவல்துறை கைது செஞ்சது 200 பேருக்கு மேல. அவனை எங்கே அடைச்சு வச்சிருக்கானே தெரியல. அப்போ மதுரையில இருந்த ஒரு மலையாளி, ஒரு வழக்கறிஞர், கிறிஸ்தவர், அவர் பேரு ஜார்ஜ் ஜோசப். அவர் அப்ப காங்கிரஸ்ல இருந்தவர். இந்த குற்றப்பரம்பரையினர் விஷயத்தை இந்தியாவிலேயே ஒரு வழக்கறிஞர் முதல் முறையா அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு இவங்களை சட்ட ரீதியா தொலைச்சு கட்டணும் இந்த வெள்ளக்காரன் சொல்லி அந்த 200 பேரையும் விடுதலை செய்ய வைத்தவர் ஜார்ஜ் ஜோசப். அவரை தான் மக்கள் பிரியமா ரோசாப்புறாங்க. ஜார்ஜ் ஜோசப்ன்ற வார்த்தை வராது, அதனால ரோசாப்பு அப்படின்னு கூப்பிடுவாங்க. நம்ம மக்கள் தான் நன்றியோட இருப்பாங்க. இன்னும் பெண்டி குயிக் செலவு வச்சு கொண்டாடிட்டு இருக்கமே, பெரியார் டேம் கட்டினாரு அப்படின்னு. அப்படி கொண்டாடுறோம் ஜார்ஜ் ஜோசப். பெரிய போராட்டம். ராஜாஜிட்ட கோரிக்கை வைக்கிறார் தேவர். 37 ராஜாஜி முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறார் இந்த குற்றப்பரம்பை எடுக்கணும்னு. ராஜாஜிக்கு இதுல முழு உடன்பாடு தான். ஏன்னா அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது இதை பத்தி நிறைய பேசி இருக்கிறார். ஆனால் மிக சிறு காலத்திலேயே 2ஆம் உலக போர் வருது, ஆட்சி போச்சு, நாடு முழுக்க எல்லா காங்கிரஸ் ஆட்சியும் ராஜினாமா பண்ணிட்டாங்க, போர்க்காலம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அதனால இதுல அவங்க பெருசா ஒண்ணும் செய்ய முடியாத ஒரு காலகட்டமா போச்சு. ஆனாலும் தேவர் விடல, நீ என்ன வேணாலும் செய்து கொள்ளுங்கள், இதை எடுக்கும் வரை நான் இறுதி மூச்சு உள்ளவரை போராடுவேன்னு அதை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. கன்வென்ஷன்ஸ் நடத்திக்கிட்டு இருந்தார். பெரிய பெரிய அறிஞர்கள், சட்ட வல்லுநர்களும் அழைத்து வந்து இது என்ன பிரச்சனை, இது எப்படி சரி செய்வது என்பதெல்லாம் அதை பற்றி விளக்கி பேசிக்கொண்டே இருந்தார் தேவர். 47 ஆட்சி மாற்றம் வந்தது. முதலமைச்சராக ஓமந்தூரார் வந்தார். ஏப்ரல் மாசம் நினைக்கிறேன், ஏப்ரல் மாசம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக வந்தார். அப்போ சுப்பாராவ் அப்படிங்கிறவர் தான் போலீஸ் மினிஸ்டரா இருந்தார், ஹோம் மினிஸ்டர், காவல்துறைக்கான அமைச்சர். இவங்க எல்லாம் சேர்ந்து பசும்பொன் தேவரும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களும் ரொம்ப நெருங்கிய சகாக்கள். அதுல ரெட்டியாருக்கு வயசு அதிகம், அப்பா மகன் வயசு தான் இருக்கும். இவரது கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அக்டோபர் மாசம் 1947 இவர்கள் குற்றப்பரம்பரை இல்லை என்று இதை முழுவதுமாக பின் எடுத்து வாபஸ் வாங்கி இவர்களை முழுமையாக விடுவித்த அரசு அந்த முதல் அரசு ஓமந்தூரார் கவர்மெண்ட். ஆனால் அரசாங்கம் ஒரு கையெழுத்து போட்டு இதுல அக்கறை காட்டுச்சு. ஆனால் தொடர்ந்து ஒரு 20 ஆண்டு காலம் அதற்காகவே போராடி, அதற்காகவே பேசி, அதற்காகவே குரல் கொடுத்து, அந்த மக்களுடைய வாழ்ந்து, அந்த மக்களின் இன்னல்களை எல்லாம் பார்த்து இதையெல்லாம் முழுமை பெற செய்து இந்த மக்களை இதிலிருந்து விடுவித்தவர் நமது நன்றிக்கெல்லாம் சொந்தக்காரர் ஐயா பசும்பொன் தேவர் அவர்கள் மாத்திரம்தான். வேற யாருக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் நாம எல்லாம் கொண்டாடுறோம். பிரிட்டிஷ்காரனுக்கு நம்ம மேல இருந்த என்ன வன்மம், நம்ம மேல இருந்த காண்டு, இதெல்லாம் தான் இந்த சட்டங்களுக்கு பின்னால் இருக்கிறது காரணம். இன்னைக்கு கூட வேற வேற பேர்ல சில சட்டங்கள் இருக்கு. ஹேபிச்சுவல் அஃபெண்டர் ஆக்ட்னு இருக்கு, ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் இன்னைக்கு கூட இருக்கு. இதெல்லாம் இந்த அரசாங்கத்திட்ட எடுத்து போய் பேசி பெரிய பெரிய வழக்கு சட்ட வல்லுநர்கிட்ட இதை பத்தி விளக்கி சொல்லி இதெல்லாம் எடுக்கணும். பெரிய ப்ராசஸ். வரலாற்றை கிளீன், சுத்தம் செய்வது, தூய்மைப்படுத்துவது என்பது ஒரு நாள் 2 நாள், ஒரு ஆட்சி 2 ஆட்சியில வந்து முடிகிற விஷயம் இல்ல. அது கண்டினியூஸ் ப்ராசஸ், தொடர் முயற்சி. அந்த வரலாற்றை தூய்மைப்படுத்துகிற பணியை நாம் செய்யணும். பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக இதை செய்யும். இந்த சமுதாயத்துல இவ்வளவு பெரிய தியாகம் செஞ்ச இந்த சமுதாயம், நாங்கள் ஏழ்மையில இருக்கோம், வறுமையில இருக்கோம், வேலை
வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கோம் என்பதையெல்லாம் இனிமேல் எதிர்காலத்திலையும் இதே குரல்கள் இந்த சமுதாயத்திலிருந்து வரக்கூடாது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள்ல 20 ஆண்டுகள்ல நாங்க இத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுத்த சமுதாயமாக இருக்கிறோம், இத்தனை % GDPல எங்க பங்களிப்பு இத்தனை சதவிகிதம் இருக்கிற ஒரு சமுதாயமாக இருக்கிறோம். குறைந்தபட்ச எங்கள் படிப்பே பட்டப்படிப்பு தான், அதுக்கு கீழே இந்த சமுதாயத்துல யாருமே இல்ல, எல்லாரும் பட்டப்படிப்பு. எங்ககிட்ட இத்தனை 1000 மருத்துவர்கள், இத்தனை 1000 வழக்கறிஞர்கள், இத்தனை 1000 சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் எங்ககிட்ட இருக்காங்க என்றெல்லாம் சொல்லுகிற ஒரு காலம். எங்களுக்கு என்று அரசியல் அதிகாரம் இருக்கு, எங்க அமைச்சர்கள் இவ்வளவு இருக்காங்க, எங்க MLAக்கள் இவ்வளவு இருக்காங்க. எங்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்தாலும் ஒரு சமுதாய சார்பாக நாங்கள் செயல்படுவதில்லை, அப்படியெல்லாம் பாரபட்சம் பார்ப்பதில்லை. ஒட்டுமொத்த சமுதாயமாகத்தான் நாங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். சமூக நல்லிணக்கம் தான் எங்கள் மூச்சு. எங்கள் மன்னர்கள் ஆண்ட காலத்துல எல்லா சமுதாயங்களும் அவரை ஏற்று போற்றிய காலத்துல எங்க மன்னர் ஆட்சி நடைபெற்றது. அந்த வழியில வந்தவங்க தான், அந்த ரத்தம் தான் எங்க ஓடுது. அப்படி எல்லா நல்ல விஷயங்களுக்கும் இந்த சமுதாயம் தன்னை காரணியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயம் இதை செய்யக்கூடிய முழு தகுதியும் அதற்கான முழு பொறுப்புணர்வும் இருக்கிற ஒரு சமுதாயத்துல தான் நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஐயா தேவர் அவர்களை சாட்சியாக வைத்து நாம் இன்னைக்கு அந்த உறுதிமொழியை ஏற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.